ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு இடத்துக்கு போகலாம், எங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு ½ ஒரு விலாக் பண்ணலான்னு பார்த்தேன். தேனி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான் மதுரைக்கு, ஈவினிங் மட்டும். அது மாதிரி மதுரையிலேருந்து வர ட்ரெயின் வந்து காலையில் ஒரு தடவை வரும். இப்போ தான் எலக்ட்ரிஃபை பண்ணியிருக்காங்க, ப்ராட்காஜாக கன்வெர்ட் பண்ணி. அது இல்லாமல் சென்னைக்கு ஒரு ட்ரெயின் போகுது, மதுரை வயா மதுரை. Let's start the evening with a tea and some biscuits. இது ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் உள்ள ஒரு கடை தான் இருக்குது. முன்னாடி ஒருத்தவர் மேனுவலாக கேனில் வந்து டீ செல் பண்ணிட்டு இருந்தார். During the beginning of this railway station ஆரம்பித்து ஒரு 6 months இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராட்காஜா கன்வெர்ட் பண்ணி இப்போ உள்ள ஒரு கடை போட்டாங்க. வெளியே ஒருத்தவர் பொரியலை விட்டுட்டு இருந்தார். இங்கே மொத்தம் ஒரு நாளைக்கு 3 ட்ரெயின். ஒரு ட்ரெயின் மதுரையிலேருந்து வரும் காலையில், ஈவினிங் ஒரு ட்ரெயின் போகும். அது இல்லாமல் சென்னையிலேருந்து சேலம் காட்பாடி வழியாக ஒரு ட்ரெயினை தேனி போடி வரைக்கும் வரும். இது எப்படின்னா, சண்டே இங்கேருந்து கிளம்பும், மண்டே அங்கேருந்து வரும். சண்டே இங்கேருந்து நைட்டு கிளம்பும், மண்டே நைட்டு அங்கேருந்து கிளம்பும். டியூஸ்டே இங்கேருந்து, வெனஸ்டே அங்கேருந்து, தேர்ஸ்டே இங்கேருந்து, ஃப்ரைடே அங்கேருந்து. சாட்டர்டே வந்து ட்ரெயின் கிடையாது, சண்டே திரும்ப இங்கேருந்து. அது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸு. இந்த பேசஞ்சர் ட்ரெயின் வந்து டெய்லி 7 days a week காலையில் மதுரையிலேருந்து கிளம்பும். டைம் தெரில கரெக்டாக, 8:15 தான் நினைக்கிறேன். ஷியோர் 8:15. அங்கே மதுரையிலேருந்து இங்கே வரும், போடி வரைக்கும் வரும். மூணார் போகிறவங்களுக்கு போடி போய் அங்கேருந்து ஹில்ஸில் பஸ்ஸில் போய்க்கலாம். மூணாருக்கு இப்போ நிறையா பேர் வர்றாங்க அந்த எக்ஸ்ப்ரெஸில், சென்னையிலேருந்து வர்ற ட்ரெயினில். அது மாதிரி ஈவினிங் வந்து 6:15 தேனியிலேருந்து வரும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி போடியிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 7:50 8 o'clock மதுரைக்கு ரீச் ஆகும். இப்போ தான் ட்ரெயின் தேனியிலேருந்து போகுது. ஆனால் தேனிக்குள்ளே தான் போகுது. அது பார்த்தீங்களா, அதுதான் வைகை ரிவர். ஆக்சுவலாக இந்த ரிவர் வந்து இங்கே வருசநாடுலேருந்து
அப்படியே மதுரை போய் மதுரையிலேருந்து ராம்நாட் சைடு வைகை ரிவர் அழகர் ஆற்றுல இறங்குவாங்க. அது இறங்க தண்ணி ஆக்சுவலாக இந்த சைடு வந்து கோகோனட் பிளான்டேஷன் நிறையா. இங்கே கேரளாலலாம் கேரளாவில் இது தேனியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து குமுளி, லைக் 60 kilometers from Theni is Kumuli, and near Theni you can go to Kerala in 3 different ways. Like for going to Munnar, it is like 90 kilometers from Theni via Bodi. போடியிலேருந்து ஹில்ஸ் மேலே போகும் பஸ்ஸு. அது மாதிரி தேனியிலேருந்து குமுளி, கம்பம் குமுளி ஒன்று, அது பெரிய ஹில்ஸ் கிடையாது, ஒரு 6 கிலோமீட்டர் மட்டும்தான் ஹில்ஸு. ஆக்சுவலாக அதுதான் வந்து ஒரு ஈஸியஸ்ட் பாஸ். ஐ திங்க் தட்ஸ் த ஈஸியஸ்ட் பாஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஒரு 6 கிலோமீட்டர் ஹில்ஸ். இந்த சைடு பிளைன் தான் மோஸ்ட்லி. ஹில்ஸில் ஏறினா அந்த பக்கம் கேரளா போயிடலாம். சபரிமலை போகிறவங்க, சென்னை பெங்களூர்லேருந்து வரவங்க குமுளி போய் தான் போவாங்க. மதுரை போக தேவையில்லை. ஆக்சுவலாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க மதுரைக்கு வருவாங்க. இல்லைனா நீங்கள் சென்னை பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா, நார்த்துலேருந்து வந்தீங்கன்னா, பெங்களூர்லேருந்து வந்தால் சேலம், திண்டுக்கல், தேனி, குமுளின்னு போயிடும் அப்படியேவும். அது மாதிரி சென்னையிலேருந்து வந்தால் அதே மாதிரி திருச்சி, திண்டுக்கல், தேனி, குமுளி. மதுரைக்கு வந்து டெடிக்கேட்டடாக போகிறவங்க தான், டெடிக்கேட்டடாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறவங்க தான் சபரிமலைக்கு போகிறவங்க மதுரைக்கு போயிட்டு வருவாங்க. இன்னொன்று, அந்த ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து வர்றவங்க வந்து மதுரை வந்து வருவாங்க. ராமேஸ்வரம், திருச்செந்தூர் அங்கேருந்து வரவங்க மதுரை வந்து வருவாங்க. அவங்களுக்கு அதுதான் டைரக்ட் ரூட். அப்போ வந்து அந்த சபரிமலை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஹோட்டல்லையும் அந்த NH 183ல் நான்வெஜ் ஹோட்டல் வச்சுருக்கவங்களுமே வெஜ்ஜாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க ஹோட்டலை. அந்த டைமில் சேல்ஸ் அதிகமாக இருக்குன்ட்டு மோஸ்ட்லி ஒரு 50-60% நான்வெஜ் ஹோட்டலை வெஜ் ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க சபரிமலை சீசன். அந்த தீபாவளி டு பொங்கல் டைம் அந்த ஒரு இது நடக்கும் பாருங்கள், மகரஜோதி அந்த முடிகிற வரைக்கும் நான்வெஜ் ஹோட்டலை வந்து ஃபுல்லாக வெஜ்ஜாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஹைவேல NH 183 திண்டுக்கல் டு குமுளி வர ரோட்டில். கேரளாவுக்கு ரூட்டு சொன்னேன்ல, அது இல்லாமல் கம்பம்லேருந்து ஒரு ரூட் இருக்குது. கம்பம்லேருந்து அப்படியே மலை மேலே ஏறினா கம்பம்மேட்டு, ராமக்கல்மேடு, அது ஒன்று. அதுவும் இல்லாமல் தேவாரம்லேருந்து ஒரு ரூட்டு கேரளாவுக்கு நடந்து போகிற மாதிரி ஒரு ரூட் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியல, சரியாக தெரியல. இன்னொன்று, கொடைக்கானல்லேருந்து உள்ள ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு 6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் உள்ள நடந்து போனால்
கேரளா போகிறதுக்கு ஒரு ரூட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதுக்கு என்ன ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, ஆனால் வண்டி போகாது. தேவாரம் கொடைக்கானல் ரூட்டில் எனக்கு தெரிஞ்சு வண்டி போகுமான்னு தெரியல. நான் ஒரு 6 கிலோமீட்டர் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ஃபாரஸ்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, லீகலாக அப்படி நடந்து போகலாமா என்னன்றது அது எனக்கு தெரியல. ஆண்டிப்பட்டி வந்துட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ட்ரெயின் வந்து தேனி வந்து டெட் எண்ட். இந்த ஒரு 2 ட்ரெயின் தான் வரும். இப்போ வந்து இந்த சென்னை போகிற ட்ரெயின், இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று. அதனால் இது அவ்வளோ க்ரௌட் இருக்காது. கேஷுவலாக ஒரு ஈவினிங் சும்மா போயிட்டு வரணும்னு நினச்சிங்கன்னா போகலாம். மதுரைக்கு மேக்ஸிமம் எதுக்கு போவாங்கன்னா, பஸ்ஸுன்னா இப்போ ஆரப்பாளையம் போயிட்டு போவோம். ஆரப்பாளையம் மாட்டுத்தாவணி. இது வந்து ட்ரெயின் வந்து இங்கே ஜங்ஷன் போகிறதுனால பெரியார், அந்த பெரியார் மீனாட்சி அம்மன் கோயில் தெற்கு வாசலாக அங்கே தெற்கு வாசல் நினைக்கிறேன். அங்கே போகிறவங்க இது டைரெக்டாக அங்கே போயிடலான்ட்டு, டிராஃபிக் இல்லாமல் போகலான்ட்டு மேக்ஸிமம் ட்ரெயினில் போவாங்க. இது ஆக்சுவலாக பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இது போடி முன்னார்லேருந்து ஏன்னா காடமம், ஸ்பைசஸ், டீ, காஃபிலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக அந்த கூட்ஸ் ட்ரெயினுக்காக முதல்ல போட்டது பிரிட்டிஷ் பீரியடில் போடி டு மதுரை. இப்போ 2011 ஸ்டாப் பண்ணி இப்போ இந்த இயரோ போன இயரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பிராட் காஜா ஆமாம் ஓப்பன் பண்ணி அப்புறம் சென்னைக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க. சேலம், திண்டுக்கல், சேலம் வழியாக. அதான் ஆண்டிப்பட்டியை விட்டு போகுது. நான் ஒரு 6:35 ஆகுது. 6:15 கிளம்பிச்சு 20 மினிட்ஸில் இங்கே வந்து ஆண்டிப்பட்டி வந்து 10-15 கிலோமீட்டர்ஸு. எம்ஜிஆர் வந்து ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு நின்னாரான்னு தெரில, ஆனால் ஆண்டிப்பட்டியில் நின்றுருக்காரு அவர். ஆண்டிப்பட்டியில் அவர் அதனால அவர் மேலே அவ்வளோ ஃபாண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அவர் சிலைலாம் இருக்குது ஆண்டிப்பட்டியில். Near Theni, that's a hill station inside Tamil Nadu, which is called Megamalai. அது ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷனு. இங்கே உள்ள தேனிக்கு அடுத்து சின்னமனூர் வரும். சின்னமனூர்லேருந்து அது ஹில்ஸ் மேலே போகும். அது ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன். இந்த படம் கூட ஷூட் பண்ணியிருப்பாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ல கிளைமேக்ஸில் அதில் வரும். இது பார்த்தீங்களா, இதுதான் இது பாஸ் ஆண்டிப்பட்டி கணவாய். ஆண்டிப்பட்டி கணவான்னு ஒரு சாங் வரும். இதுதான் ஆண்டிப்பட்டி கணவாய்.
லைன்னா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹில்ஸ், கண்டினியூஸ் ஹில்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நடுவில் இருக்க கேப், இந்த சைட்லேருந்து அந்த சைட் போகிறதுக்கு இருக்குல்ல, பால்காட் பாஸ், கைபர் போலன் பாஸ் ஹிமாலயாஸில். அது மாதிரி இது வந்து தேனியிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு இருக்க ஒரு பாஸ், ஆண்டிப்பட்டி வழியாக. இந்த பக்கம் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்டு, அந்த சைடு வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட். இந்த ட்ராக்கு இந்த பக்கம் தேனி டிஸ்ட்ரிக்ட், அந்த பக்கம் மதுரை டிஸ்ட்ரிக்ட். நெட்டு போட்டு வச்சுருக்காங்க, பாறைலாம் உடஞ்சி விழுகாமல் இருக்கிறதுக்கு நெட்டு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து உசிலம்பட்டி, அடுத்து வந்து பழஞ்சின்னு ஒரு ஸ்டாப், ஒரு வில்லேஜு. அது வந்து ஆக்சுவலாக அது பக்கத்தில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அங்கே நிற்கும். அடுத்து வந்து மதுரை ஜங்ஷன். ஸ்டன்னிங் சினாரியோஸ் சொல்லுவாங்க, ஸ்டன்னிங் சீனரிஸ் இருக்குன்னு. டென்ஸ் ஃபாரஸ்ட், மவுண்டன்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ் இப்படி இருக்கு பாருங்க. இதுலேயே விக்கிபீடியாலே இதுலேயே பார்த்தேன். ஆக்சுவலி லைக் வெஸ்டர்ன் காட் 300 மில்லியன் இயர்ஸ் இங்கேருந்து இருக்குது. கன்னியாகுமரி கிட்டேருந்து பாண்டி புனேக்கு நடுவில் வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ். கண்டினியஸ் ரேஞ்ச். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டிஸ்கண்டினியஸ் ரேஞ்ச். ஏற்காடுல ஈஸ்ட் சைடு இருக்கிற டிஸ்கண்டினியஸ் வெஸ்டர்ன் காட்ஸோட அந்த பக்கம் ரன்னி ஃபாரஸ்ட் கீழே அங்கே திருநெல்வேலி கிட்ட சிங்கவால் குரங்குன்னு சொல்லி அதோட சான்றிதழ் கண்டந்துறை டைகர்ஸ். மும்பை நடுவுலையுமே ரொம்ப பேசஞ்சர் ட்ரெயின் ரிசர்வேஷன் கிடையாது. கோடியிலேருந்து சென்னை போகிற ட்ரெயின் ரிசர்வேஷன். அது வந்து அதோட ட்ரெயின் சரியாக ரொம்ப
உசிலம்பட்டி வந்துட்டோம். பட்டின்னு ஒரு சாங்கெல்லாம் வரும் பார்த்தீங்களா, அது அப்புறம் இந்த படத்தில் கூட சசிகுமார் ஒரு படம் சுந்தரபாண்டியன் படத்தில் வந்து உசிலம்பட்டியை காமிப்பாங்க. இது ஆக்சுவலாக இப்போ தான் எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டீசல் என்ஜின் இருந்துச்சு. மதுரை வரைக்கும் இப்போ சென்னை ட்ரெயின்னா மதுரை வந்து மதுரையிலேருந்து எலக்ட்ரிக் இன்ஜினாக டீசலாக மாற்றிட்டு பாருங்கள் ட்ரெயினுக்கு எவ்வளோ டீசல் செலவாகும். பார்த்தீங்களா ட்ரெயின் வேகமாக இப்போ மதுரைக்கு போயிட்டுருக்கு. அந்த ஒரு டைரக்டர் ராம் ஒரு படம் இப்போ ட்ரெயிலரில் பிளிரும் ரயில்னு வரும் பாருங்க, அது மாதிரி போயிட்டுருக்கு ட்ரெயின். ட்ரெயின் மதுரைக்கு வந்துடுச்சு. பசுமலை அந்த ஏரியா வழியாக வரும். பசுமலை திருப்பரங்குன்றம்னு நினைக்கிறேன். திருப்பரங்குன்றம்ல பசுமலை அந்த சைடு வழியாக இங்கே. இப்போ இந்த ட்ரெயின் நின்றுச்சு. 10 நிமிஷம் இங்கே தான் நிற்குங்க. ஹால்ட்டில் ஒரு ட்ரெயினில் 7:37 ஆகுது. மதுரைக்கு வந்துருச்சு. 7:50க்கு தான் அங்கே ரீச் ஆகும். ஒரு 10 நிமிஷம் இங்கே நடுவில் ஏதோ கிராசிங் போல். மதுரை ஜங்ஷன் பணியாரம். சூப்பராக எனக்கு பின்னாடி இருக்க பாட்டி தான் அதை பண்ணாங்க. ஷி வாஸ் வெரி கைண்ட். ட்ரெஸ் வாங்கியாச்சு. ஆனால் ஒருத்தவர் நல்லா அட்டன் பண்ணார். ஒரு அந்த க்ளோ ஷர்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி அவரே மாற்றி கொடுத்தாரு. பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டாச்சு. இனி அடுத்து என்ன வேற ஒன்றும் பிளான் இல்லை. இன்னைக்கு
நேற்று ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. நைட்டு ட்ரெயின் இல்லை. பெரியார் பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து ஆரப்பாளையத்துக்கு வந்து தேனி பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு.